ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏயு டெக் டிப்ஸ் தமிழ் சேனல். என்னோட பேர் வந்து அசோக். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாம்சங் A52 4G மாடல் வந்து லாஸ்ட்டு ஒரு 2.5 இயர்ஸாக என்னோட ப்ரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2.5 இயர்ஸில் இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்ததில்லை. பட் பார்த்தீங்கன்னா நிறைய டைம்ஸ் வந்து இந்த மொபைல் கீழே விழுந்திருக்கு. பட் கேஸோட தான் இது வரைக்கும் நான் 2.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக் பிஃபோர் பார்த்தீங்கன்னா என்னோட பேக் கேஸ் ரிமூவ் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இது பேக் பேனலும் வந்து அப்படியே அதோட பேஸ்ட் ரிமூவ் ஆகி இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ லக்கிலி பார்த்தீங்கன்னா இந்த பேக் பேனலில் எந்த ஒரு ஒயர்டு கனெக்ஷன்ஸும் அவங்க கொடுக்கல. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு மேஜர் ப்ராப்ளம்ஸும் எனக்கு இது வரைக்கும் வரல. ஸோ சும்மா இதை நான் இப்படியே வச்சுட்டு பேக் கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சில மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவுக்கு இங்கே வந்து ஒயர் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தா கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருந்திருக்கும். இதை நான் இப்படி ரிமூவ் பண்ணியே காட்ட முடியாது உங்களுக்கு. பேஸ்ட் பண்ணுறதும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். ஏன்னா ஒயரிங் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க அதை மைன்யூட்டாக ஒயரிங் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு தான் பேஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மொபைலில் லக்கிலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பேக் பேனல் வந்து இண்டிபெண்ட்டாக தான் இருக்குது. எந்த ஒரு ஒயர்டு கனெக்ஷன்ஸும் இல்லை. கேமரா ஹோல்ஸ் இங்கே இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா ஃபோனோட எல்லா கனெக்ஷன்ஸுமே வந்து இதுக்குள்ளே தான் எம்பர்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேமரா ஸ்லாட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பேட்ரி இருக்குது. பேட்ரி எல்லாமே சீல்டு தான். ஸோ நம்ம இந்த சீலெலாம் பிரேக் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த பேக் பேனல் ஏன் வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதோட பேஸ்டிங் வந்து ரொம்ப நாள் ஆனனால ரிமூவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இதோட கிரிப்பு போய் இந்த பேக் பேனல் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. நானே பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை வந்து ஆல்மோஸ்ட் 2.5 இயர்ஸ் ப்ளஸ்ஸாக வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி மேனுஃபேக்சரிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 6 months ஆர் 1 year பிஃபோராக தான் இருக்கும் எப்படியும் நம்ம கைக்கு வரதுக்கு முன்னாடி. ஸோ ஆல்மோஸ்ட் 3.5 to 4 years ஆயிடுச்சு இந்த மொபைல் மேனுஃபேக்சர் பண்ணி. ஸோ இதோட பேஸ்டிங்ஸ்லாம் வந்து எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் நிறைய பிராண்ட் மொபைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதுலேயும் வந்ததில்லை. பட் இந்த சாம்சங் A52 4G மாடலில் எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து வெளியில் கொடுக்காம நானே ஓனாக வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ போய் ஒரு மொபைல் ஷாப்லேயோ இல்லை சர்வீஸ் சென்டர்லேயோ கொடுத்தீங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணி தரதுக்கு எப்படியும் மினிமம் 200 to 300 இல்லை 500 கூட சார்ஜ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் எப்படி வீட்லேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இப்போ என்னோட சாம்சங் A52 மொபைலில் இந்த பேக் பேனலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நானே தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்காக நான் ஜஸ்ட்டு ஸ்பெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 200 rupees அப்ராக்சிமேட். இதோட அமேசான் லிங்க் வந்து தரேன். இந்த பேஸ்ட் B7000 அப்படின்ற பேஸ்ட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். நான் கூகுள் பண்ணி பார்த்தப்ப இந்த பேஸ்ட்டு தான் நிறைய மொபைல் பேக் பேனலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சர்வீஸ் சென்டர்ஸ்லையோ இல்லை மொபைல் சென்டர்ஸ்லையோ வந்து இந்த பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேஸ்ட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 150 to 250 தான் இருக்குது. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரப்பர் பேண்ட் தான் உங்களுக்கு தேவைப்படும். இந்த பேக் பேனலில் நம்ம நீட்டாக வந்து இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரப்பர் பேண்டை டைட்டாக போட்டு ஒரு 1 day விட்டுட்டோம்னா ஸோ இந்த பேக் பேனல் வந்து நல்லாவே ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் இதுக்காக வந்து வெளியில் சர்வீஸ் சென்டரில் போயிட்டு அதிகமாக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண தேவையில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்க மாதிரி ரைட் டு ரிப்பேர்ன்ற ஆப்ஷன் இந்தியாவிலையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் மொபைலை வந்து நீங்களே ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதுக்கு உண்டான ஃபஸ்ட் இனிஷியேட்டிவாக தான் நான் இதை வந்து என்னோட ஃபோனில் வந்து நானே ஃபிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து எப்படி வந்து பேஸ்ட் வந்து வெளியில் தெரியாமல் நீட்டாக விட்றதுன்ற பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். A few moments later. ஸோ இதை இப்போ நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுதான் வந்து B7000ன்ற அந்த பேஸ்ட்டு. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மைன்யூட் நீடில் மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து பேஸ்ட்டு வெளியில் வர செக்ஷன் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து நீட்டாக அந்த லைன் வந்து ஏற்கனவே பேஸ்ட்டான இடத்துல அப்படியே அப்ளை பண்ணணும். நான் இப்போ எப்படின்னு அப்ளை பண்ணுறேன். இந்த பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கிளியராக தான் இருக்கும், எந்த ஒரு கலரும் இருக்காது. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும் இந்த பேஸ்ட்டு. நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணியிருக்க ஏரியாலே அதே லேயரில் அப்படியே அப்ளை பண்ணுறேன். ஸோ ஒரு விஷயம் நம்ம நல்லா பார்த்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் வந்து வெளியில் தெரியாத மாதிரி நம்ம ஒட்டணும். ஏன்னா இன்கேஸ் நீங்கள் மொபைலை வந்து எக்ஸ்சேஞ்ச் போடுறீங்க இல்லை ரீசேல் பண்ணுறீங்கன்னா அவங்க பேஸ்ட் வெளியில் தெரிகிற மாதிரி ஒட்டியிருந்தீங்கன்னா அவங்க வந்து பேக் பேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஸோ சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த பேஸ்ட் வெளியில் தெரியாத மாதிரி கொஞ்சம் மைன்யூட்டாக பார்த்து விட்டுங்க. ஸோ நான் இப்போ வந்து இந்த பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த பேக் பேனலை எடுத்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பேக் பேனலில் ஏதாச்சும் ப்ரீவியஸ் பேஸ்ட்டோட பிசுறுகள் இருந்தால் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதை வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ வெளியிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணதுக்கான எவிடன்ஸே இல்லாத மாதிரி தான் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 3-4 ரப்பர் பேண்ட் எடுத்து நல்லா டைட்டாக போட்டுட்டிங்கன்னா அந்த grip வந்து எடுக்காமல் இருக்கும். ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு வந்து இந்த ரப்பர் பேண்டை வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. இதே டெக்னிக் தான் வந்து மொபைல் ஷாப்ஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாச்சும் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணாலோ இல்லை பேக் பேனல் மாட்டினீங்கனாலோ இந்த மாதிரி பேஸ்ட் அப்ளை பண்ணுறதுனால தான் அவங்க வந்து ரப்பர் பேண்ட் போட்டு உங்கள் மொபைல் ஷாப்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு இந்த ரப்பர் பேண்ட் ரிமூவ் பண்ணாதீங்க அப்படின்னு அந்த பேஸ்ட்டு காயிற வரைக்கும். ஸோ அதே டெக்னிக் தான் நம்மளும் இப்போ பண்ணுறோம். ஸோ நான் வந்து ஒரு 3 ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன், டாப், பாட்டம் அண்ட் மிடில். ஸோ இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ட்ரை பண்ண விட்டுட்டோம்னா இந்த பேஸ்ட் வந்து நல்லாவே இந்த பேக் பேனலை வந்து ஹோல்டு பண்ணிக்கும். ஸோ எட்ஜஸ்லாம் நல்லா செக் பண்ணி பாருங்கள், எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. ஸோ நம்ம பேஸ்ட் பண்ணதுக்கு இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா பக்காவே ஒட்டிட்டோம். ஆஃப்டர் 2 or 3 ஹவர்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் பேண்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பேக் பேனல் வந்து நல்லா க்ரிப்பாக ஒட்டியிருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் உங்கள் பேக் கேஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் எந்த ஒரு இம்பேக்ட்டும் கிடையாது. இதே வந்து நீங்கள் மொபைல் ஷாப்பில் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா ஜஸ்ட் 200 to 300, சில ஷாப்ஸில் 500 கூட சர்வீஸ் சென்டரில் சார்ஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து இவ்வளோ பெரிய குவான்டிட்டி, இதோட ரேட்டே பார்த்திங்கன்னா 200 to 250 தான் அதிகபட்ச ரேட்டு. ஸோ இதோட அமேசான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பேஸ்ட்டை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட மொபைல்ஸ் வந்து நீங்களே ஓனாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு தடவை 200, 300 கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மொபைல் ஷாப்ஸில் இந்த மாதிரி சின்னதாக காம்ப்ளிகேட் இல்லாத விஷயங்கள்லாம் வந்து நீங்களே வீட்டில் செல்ஃபாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த பேஸ்ட் வந்து நாட் ஒன்லி மொபைலுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மொபைல் ஃபிக்ஸுக்கெலாம் வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே கடைக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நீங்களே வந்து உங்கள் மொபைலை ஓனாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப காம்ப்ளிகேட் இல்லாத இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் அதிக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாமல். நீங்களும் சாம்சங் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் உங்கள் சாம்சங் மொபைலில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, பேக் பேனல் ரிமூவ் ஆகிறது, கேமரா ஒர்க் ஆகாமல் போகிறது, இந்த மாதிரி பேட்டரி சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க சாம்சங் மொபைல்ஸில். ஸோ இந்த A52 மாடலில் எனக்கு வந்த ஒரே இஷ்யூ இந்த ஒரு இஷ்யூ தான். பேக் பேனல் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிடுச்சு ரொம்ப வருஷம் ஆனதுனால. ஸோ இதை வந்து நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் சாம்சங் மொபைலில் இந்த மாதிரி வேறு என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திப்போம். பாய்.